வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல சூர்யா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு காரில் கிளம்புறாரு. கார் போகிறத கோடீஸ்வரி பார்த்துடுறாங்க. மாப்பிள்ளையோட கார் போகுதுன்னுட்டு அதுக்கு மகாலட்சுமி சொல்கிறாங்க, அவர் எதுக்காக இங்கெல்லாம் வரப்போகிறாரு, அவர் ஆஃபீஸில் இருப்பாருன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அனாமிகா வீட்டிலேருந்து வராங்கன்ட்டு வீட்டில் விஜய் டென்ஷனாக இருக்கார். அவரை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் வராங்க. வந்தவுடனே நான் முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. விஜயோட அம்மா அப்பா வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி மகாலட்சுமி கூப்பிட்டுட்டு இதை எடுத்துன்னு போய்ட்டு பூஜைக்கு ரெடி பண்ணுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்ட உடனே இந்த இடத்துல என்னம்மா நடக்குதுங்கன்ட்டு சித்ரா கிட்ட கௌதம் கேட்குறாரு. இது பூஜை நடக்கும்டா, ஆனால் கல்யாணம் நடக்காது, அதுக்கு தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன்ட்டு அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் மஞ்சாத்தூள் கலக்கி வச்சுருக்காதில்ல, நான் கெமிக்கல் கலந்து விட்டு வந்திருக்கேன், அது சூடு போட்டாலே தீ பிடிச்சிக்கோ, அந்த மாதிரி கலக்கிட்டு வந்திருக்கேன்ட்டு எல்லாரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. மஞ்சள் குங்குமம் வைமானோன்னு அவங்களும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க. கற்பூரத்தை காட்டி பூஜை பண்ணுமானோன்னு அவங்களும் கற்பூரத்தை காட்டுறாங்க. அந்த நேரமாக பார்த்தது தீ பிடிச்சது. அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தண்ணி தெளிச்சு அலைமானான்னு அவங்கள தண்ணி தெளித்து அதை அணைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி நடந்தது எனக்கு தெரியல, நான் எப்பவும் போல தான் பண்ணன்ட்டு மகாலட்சுமி அழுகுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அதனால் இந்த நேரத்தில் சித்ரா வந்து சொல்கிறாங்க, ஏன் ஏன் மகாலட்சுமி நீ இதை பார்த்து ஒழுங்காக பண்ணக்கூடாதா, நான் எப்பவும் போல தான் பண்ணேன், இது எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியலன்ட்டு ஆளாளுக்கு சித்ராவை திட்டுறாங்க. அது தீ பிடிச்சி அவ என்ன பண்ணுவான்னுட்டு. அதனால் இவங்க சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஆசாசியாக முதல் பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுத்தாங்க, இப்போ பாரு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதனால் நீ பார்த்து செஞ்சுருக்கணுன்ட்டு. சரி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்ட்டு ஜோசியரை வர வச்சு கேளுங்கன்றாங்க. அதை பார்த்த தாத்தாவும் சூர்யாவும் திட்டுறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான், அதுக்காக அந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நடத்த தான் செய்வோம், கல்யாணம்லாம் தடுக்க முடியாதுன்னுட்டு. அதுக்கு சரிம்மா நீ எதுவும் இதை பற்றி கவலைப்படாதுன்ட்டு தாத்தா மகாலட்சுமி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் விஜயும் அனாமிக்காவும் சொல்கிறாங்க, எங்களோட கல்யாணம் நடக்கணுன்ட்டு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது அண்ணி தான், இதை பற்றி நாங்கள் பெருசாக எடுத்துக்கலான்ட்டு இவங்களும் இப்படி சாதாரணமாக எடுத்துக்கினாங்க. வேறு என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க புதுசாக திரும்ப ஒரு பத்திரிக்கை எடுத்து வந்து வச்சு மகாலட்சுமி கிட்ட கொடுத்து திரும்ப அதை பூஜை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க. ஆனால் மகாலட்சுமிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக நெருடலாக இருக்குது. இதே நினச்சிக்கிட்டு வந்துட்டு காயத்ரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இன்னும் 2 தூண்டி விடலான்ட்டு அந்த இடத்துல சித்ரா வராங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.